டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 கேட்கப்பட்ட கொஸ்டின், நில அளவை புத்தகத்தில் நிலமானது பின்வரும் மதிப்புகள் குறிக்கப்பட்டுள்ளன. அப்போது இந்த நிலத்தோட பரப்பளவு என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுலேருந்து 50லேருந்து 150 கொடுத்துருக்காங்க. எப்பயுமே மீட்டர் 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ 0லேருந்து நான் 150 வரைக்கும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பாயிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து 50லேருந்து வந்து ஒரு 30 மீட்டர் அந்த சைடு தள்ளி போயிருக்கு. அப்போ 50லேருந்து ஒரு 30 ட்ரா பண்ணுங்கள். அடுத்து 80 மீட்டர் இருக்குல்லையே, அதுலேருந்து ஒரு 50 மீட்டருக்கு ஒரு கோடு வரைங்க. ஓகேங்களா? பி அவ்வளோ தூரத்துக்கு நிலம் போயிருக்கு. ஓகேங்களா? அடுத்து 120லேருந்து நிலங்கிறது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு 20 மீட்டர் தகர்ந்து போய் டிங்கிற பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கு. அப்போ இது ஒரு 20 நோட் பண்ணுங்க. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறோம், எல்லாத்துக்கும் ஒரு லைன் போட்டிருக்கேன்னா இந்த லைன் அப்படியே அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா 1 2 3 4 முக்கோணம் கிடைக்குது. ஓகேங்களா? இது முக்கோணமாக இல்லை, அதனால் இடையில ஒரு லைன் ட்ரா பண்ணி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இதையும் முக்கோணமாக்கிட்டேன். முக்கோணத்தின் பரப்பு எனக்கு தெரியும், நமக்கு அரை BH அப்படின்னு தெரியும் இல்லையா? அப்போ முக்கோணத்தின் பரப்பளவு 1/2 இன்ட்டு இதோட அப்படியே எல்லாத்தையும் பெருக்க போகிறோம். ஓகேங்களா? இதோட அகலம் என்ன, இதோட உயரம் என்ன, அதை பெருக்க போகிறோம். ஓகேங்களா? இது 1/2 காமனாக வச்சுக்கிறேன். எல்லாமே முக்கோணம் அப்படிங்கிறதுனால மொத்தம் 6 முக்கோணம் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு முக்கோணத்தை எடுத்தீங்க அப்படின்னா இதோட வேல்யூ பாருங்கள். இதோட உயரம் எவ்வளவு அப்படின்னா 50 30. ஓகேங்களா? இதை எடுத்தீங்க அப்படின்னா 1/2 தான் காமனாக வச்சுட்டேனே. இதை எடுத்தீங்க அப்படின்னா 0லேருந்து 80 50. ஓகேங்களா? அடுத்த வேல்யூ. அடுத்து பாருங்கள், இந்த முக்கோணத்தை எடுத்தீங்க அப்படின்னா இதுலேருந்து இது வரைக்கும் இது 0லேருந்து போல் 80லேருந்து 150 போயிருக்கு. அப்போ இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளவு அப்படின்னா 70. இப்போ 70 இன்ட்டு 50. மூணாவது முக்கோணம் முடிஞ்சு. அடுத்து 4வது முக்கோணத்துக்கு போங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து இது வரைக்கும் தான் வேணும். அப்போ இது 120 இது 150 அப்படின்னா இதோட டிஸ்டன்ஸ் 30. அப்போ 30 இன்ட்டு 20 4வதுக்கு. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இது ரெண்டு முக்கோணமாக பிரிச்சுட்டேன். இதோட வேல்யூ பாருங்கள், அப்போ தான் இதோட வேல்யூ நமக்கு தெரியும். இதோட டிஸ்டன்ஸ் பாருங்கள் 50லேருந்து 120 50 போயிடுச்சு அப்படின்னா 70. இது 70னா இந்த பேஜும் 70. ஓகேங்களா? அப்போ 70 இன்ட்டு இதோட வேல்யூ 20. இப்போ இந்த முக்கோணத்தை எடுத்தீங்க அப்படின்னா இதோட வேல்யூ 30 இதோட வேல்யூ 70. 20 இன்ட்டு 70 70 இன்ட்டு 30. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் பெருக்கிடுங்க. 3 15 40. அடுத்து இங்கே ஒரு 35 2 0. அடுத்து இங்கே போட்டிங்க அப்படின்னா 6 2 0. அடுத்து இங்கே போட்டிங்க அப்படின்னா 14 2 0. அடுத்து இங்கே போட்டிங்க அப்படின்னா 7 3 21 2 0. ஓகேங்களா? இது எல்லா வேல்யூ அப்படி ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் கிடைக்குது அப்படின்னா 13100 கிடைக்குது. இங்கே டிவைடர் 2 இருக்குன்னா 2ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 15550 அப்படிங்கிறது இதோட ஆன்சர். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.